இன்னும் ஒரு சின்ன தகவலை நம்ம சொல்லணும். எப்படின்னா, பள்ளியில் இருந்து மாணவர்களை வெளியேற்றவே விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா, உதயநிதி சின்னமேளம் அவர்கள், நம்மளுடைய துணை முதலமைச்சர் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்கார். இவர் ஏன் சொன்னாருங்கிறதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்குவோம். இவரை வந்து பள்ளியிலிருந்து படிக்க வேண்டாம், வெளியே போய் பீடி சிகரெட்டு குடிச்சிட்டு சுற்றிட்டு திரின்னு சொன்னது எந்த கிளவி சொன்னதுனால இவர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறலாம் இடையில விட்டுட்டு ஓடினாரு. யாருங்க உங்களை கட்டாயப்படுத்தினா? சரி, இன்னொரு ஆங்கிளில் இந்த கேள்வியை போடுவோமே. அதாவது விஸ்வகர்மா திட்டம் வந்து என்னது அப்படின்னா, அது குலக்கல்வியை வந்து ஊக்கப்படுத்துது. குலக்கல்வி திட்டம் வந்து கொண்டு வந்தார் ராஜாஜி. அதனால் அவருடைய இதை இப்போ மறுபடியும் இந்த பாஜக அரசாங்கம், மோடி அரசாங்கம் வந்து குலக்கல்வி திட்டத்தை ஊக்கப்படுத்துது. அதனால மக்களுக்கு ஒரு அப்பா வந்து துணி துவைச்சாருன்னா மகனும் துணி தான் துவைக்கணும். அப்பா வந்து ஒரு தொழிலை செய்தாருன்னா மகன் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு குல தொழிலை தான் அதை ஊக்கப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சரிங்க, குலக்கல்வி திட்டத்தை அவர் கொண்டு வந்தார், அதனால பெரிய பாதிப்புகள் எல்லாம் கரெக்டு தான். 1967 வந்து திமுக இதுக்கு அவர்கிட்ட போய் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்க. எல்லாம் உங்கள் முன்னோர்கள் தானே, திமுகனுடைய அண்ணாதார எல்லாம் சேர்ந்து தானே அவருடைய ஆதரவை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு பிராமணனுடைய ஓட்டெல்லாம் வாங்கி ராஜாஜி சொல்கிறாருன்னு சொல்லி எல்லா பிராமணனும் வந்து நான் ஒரு கையில் பூணூலை பிடிச்சிட்டு ஒரு கையில் நான் வந்து உதயசூரன் ஓட்டு போடுறேன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்கல்ல. அன்னைக்கு எந்த முகத்தை வச்சு போட்டீங்க? எப்படி நீங்கள் அவர் கூட போய் அவர் தான் குலக்கல்வி கொண்டு வந்து ஒரு பெரிய மோசமான ஆளாகிட்டார்ல, அப்புறம் அவர்கிட்ட எதுக்குங்க நீங்கள் போய் கூட்டணியை இருக்கிறதுக்கு எதுக்கு போனீங்க நீங்கள்? சரி, அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறேன். குலக்கல்வின்னா என்னது? அப்பா என்ன தொழிலோ, தாத்தா என்ன தொழில் செய்தாரோ அந்த தொழிலை மகன் செய்யணும், மகன் செய்கிறதே பேரன் செய்யணும், பூட்டன் செய்யணும். அதுதானே அதானே குல தொழில். என்ன அதானே குலத்தொழிலை ஊக்கப்படுத்துறது விஸ்வகர்மா திட்டம். குலக்கல்வி இதை ஊக்கப்படுத்து மோடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் விதைக்கிறாங்க. இதில் நான் என்ன கேட்குறேன்னா, முப்பாட்டம் என்ன செய்தாரோ அது பாட்டன் சொன்னதை செய்ததை அப்புறம் வந்து அப்பா செய்ததை மகன் செய்ததை பேர், இப்படி வந்து வழி வழியாக அந்த தொழிலை வந்து செய்தால் அது குல தொழில், இதுன்னு சொல்லி நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க. கருணாநிதி தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தார், சரியா? அரசியல் ஒரு தொழில். கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் இப்போ இருக்காரு. அடுத்து வந்து உதயநிதி சின்னமேளம் தான் முதலமைச்சர்னு சொல்லி இப்போவே நீங்கள் வந்து கட்டமைச்சிட்டு வரீங்க. அதற்கு பிறகு இன்பன் உதயநிதி சின்னமேளம் அவர் தான் வந்து பழையபடி வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஆகணும்னு சொல்லி அதுக்குள்ள வேலைகளெல்லாம் இப்பவுமே செய்துட்டு இருக்கீங்களே. இது குலக்கல்வி லிஸ்ட்டில் வருமா வராதா? இது எந்த கல்வி லிஸ்ட்டில் வரும்? எந்த தொழில் லிஸ்ட்டில் குல தொழிலில் இது வருமா வராதா? இது என்ன அடிப்படையில் வரும்? இதை சொல்லுங்கள் கொஞ்சம். அதாவது ஊரில் உள்ளவன் பானை செய்கிறவன், ஒருத்தன் பானை செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சத்தை வந்து கடன் கொடுத்து, குறைந்த வட்டியில் கடன் கொடுத்து, மானியமும் கொடுத்து, அவனுடைய தொழிலை ஒரு 2 பேர் சேர்ந்து செய்கிறத கூட 2 பேரை சேர்த்து செய்து அவங்க அந்த தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கு மோடி அந்த மகான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்கள வந்து அவங்க யாரையும் நீங்கள் உங்கள் பையனுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனை நீங்கள் இந்த தொழில் தான் யாருமே பண்ண மாட்டாங்க. விவசாயம் பண்ணுற ஒவ்வொரு விவசாயியும் நம்ம அந்த குடும்பம் தானே. விவசாயம் பண்ணுற ஒவ்வொரு விவசாயியும் அவங்க பிள்ளைகளை படிக்கணும், படிக்க வச்சு வேறு இதுக்கு தான் போகணும். நான் செய்கிற இதே வேலையை நீ செய்ய வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. கடலுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு மீனவனும் என் பையன் இதேமே கடலில் கிடந்து தண்ணியில் கிடந்து கஷ்டப்பட வேண்டாம், நீ படித்து வேற ஏதாவது தொழிலுக்கு போகணும் தான் சொல்லுவாங்க. இப்படி பணையேறிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவங்க பையனும் பணையேறணும்னு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. அவனை படிக்க வச்சு அவனை ஒரு ஆளாக்கி அவன் வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சேரட்டு அப்படி தான் அவங்க நினைப்பாங்களே ஒழிய யாருமே அவங்க தொழிலை வந்து தொடர்ந்து இதுதான் பண்ணணும்னு சொல்லி விவசாயிகள் கூட பின்னாடி சொத்து இருக்குது அதனால விவசாயம் பண்ணுறாங்க, வயல் இருக்குது அதனால விவசாயம் பண்ணுறாங்க. இதுதான் யதார்த்தமே தவிர எனக்கு பிறகு என் பையன் வந்து படிக்காமல் இந்த விவசாயத்தை பார்க்கணும்னு யாரும் வைக்கிறது கிடையாது. படிக்க வைப்பாங்க, டாக்டர் ஆக்குவாங்க, என்ஜினியர் ஆக்குவாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்குவாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால் இதுக்கு யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது, அவங்க தடையும் கிடையாது. ஆனால் இவங்க வந்து இப்படிலாம் சொல்லி ஊருக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு மக்களை மடையனாக்கிட்டு இவங்க குடும்பம் மட்டும் குலத்தொழிலில் கரெக்டாக இருக்கு. தாத்தா, அப்புறம் அப்பா, அப்புறம் வந்து இவர், அப்புறம் இவருக்க மகன், அப்புறம் அவருக்க மகன், இப்படியெல்லாம் போனால் இது வந்து குலத்தொழிலில் இது அடங்காது. அப்படி தானே? குலத்தொழில்னா என்ன சார்? காரணம் மோடி வந்து குலத்தொழிலை ஊக்கப்படுத்துறாரு அப்படின்னா மு.க. ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் வந்து நாதஸ்வரம் வாசிக்கணும், அதான் அவங்க குலத்தொழில் அப்படி அவர் சொல்லியிருக்காரா? உதயநிதி சின்னமேளம் வந்து நாதஸ்வரம் வாசிக்கணும், இல்லை தவில் வாசிக்கணும், இதுதான் அவங்களுடைய தொழில். அதுதான் அவங்க முன்னோர் செய்த தொழில். அந்த தொழிலை தான் செய்யணும்னு சொல்லிட்டு மோடி என்னைக்காவது சொல்லியிருக்காரா? குலத்தொழில் உங்களுடைய குலத்தொழில் வந்து இதுங்க, அதில் நீங்கள் அரசியலெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் போய் அங்கே போய் பண்ணுங்க அப்படி அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? சொல்லலைல்ல. அவ்வளோ எத்துவழித்தனம், ஏமாத்து வேலை. இதில் ஒரு சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா,
13,000 கோடி ரூபாயை மத்திய அரசு, அதாவது மோடி வந்து ஒதுக்கியிருக்காரு. 13,000 கோடி. இது விஸ்வகர்மா திட்டத்துக்கு 13,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காரு. 18 வகையான தொழில்கள், சிறு குறு தொழில்கள், அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி மண்பாண்டம் செய்யறதா இருக்கட்டும், இல்லை டெய்லரிங் வேலை, ஒரு டெய்லர் இருக்காரு, ஒரு மிஷினை வச்சிருக்காருன்னா அவர் ஒரு 4 மிஷினை போட்டு 4 பேரை சேர்த்துக்குவார். இவ்வளவுதான் விஷயம். இதே மாதிரியான சின்ன தொழில், அது தச்சு தொழிலாக இருக்கலாம், கார்பெண்டர் வேலையாக இருக்கலாம், இது மாதிரி 18 வகையான தொழில்களை இதுக்கு எடுத்திருக்காங்க. அந்த தொழில்களுக்காக 13,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு இதை செய்கிறவங்களும் இந்த திட்டத்தில் இணைந்து கடன் உதவி பெற்று அவங்க தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக, இன்னும் 4 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கான ஒரு தொழில் இது. 30 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதில் இதுவரைக்கும் பயன் அடைஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக நிதி ஆதரவு வந்து அரசாங்கமே வந்து, அதான் மோடி அரசாங்கமே அதுக்குள்ள எல்லா இது கொடுத்துருது. தொழில்நுட்ப ஆதரவு கொடுத்துருது. நீங்கள் இப்போ வச்சிருக்க மெஷினை இன்னும் அட்வான்ஸாக இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் லாபம் கிடைக்கும், இன்னும் அதிகமான துணி தைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. மண்பாண்டம் செய்யக்கூடியவங்களை அடுத்த லெவலுக்கு எப்படி தொழில்நுட்ப ரீதியாக எப்படி முன்னேற்ற முடியும், இது ஒவ்வொரு தொழிலையும், அது பொற்கொள்ளர் வரைக்கும் இதை மாதிரி எப்படி படுத்தலாம், இதை எப்படி வந்து அதனுடைய திறமை வேற வெளிநாடுகள்லையோ இல்லைன்னா மற்ற இடங்கள்லையோ இதை விட வேற மாதிரி செய்து அது இதை விட குறைந்த நேரத்தில் அதிகமான உற்பத்தி பொருட்களை வந்து உற்பத்தி பண்ண முடியுது, தயாரிக்க முடியுது அப்படின்னா அதை சொல்லி கொடுப்பாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொண்டு வருவாங்க. லாபத்தை அதிகப்படுத்துவதற்கு வழிவகை செய்து தராங்க. சந்தைப்படுத்துதல், நீங்க செய்த மண்பாட்டத்தை எங்க தேவைப்படுது, எப்படி எந்த வகையில நீங்க இதை வித்து காசாக்கலாங்கிறத அதுக்கு அவங்க எல்லாமே செய்யறாங்க. கைவினைஞர்கள், கைத்தொழில் கலைஞர்கள் உற்பத்தி பொருளை வந்து அவங்க எப்படியெல்லாம் கொண்டு எங்கெங்க விற்கணுங்கிற ரூட்டெல்லாம் அவங்க செய்து கொடுக்குறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு வியாபாரம் அதிகமாகுது. இதை வந்து உள்நாட்டிலையும் எந்தெந்த பகுதி, இப்போ இங்கே செய்கிறவங்க வடநாட்டில் கொண்டு போய் விற்கலான்னா அது எங்கெங்கே விற்க முடியுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே வந்து அதை கரெக்டான இடத்துல கொண்டு போய் அதை சந்தைப்படுத்தி அதையும் செய்கிறாங்க. வெளிநாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய வசதியும் இதை செய்கிறாங்க. ரிசர்வ் வங்கி வந்து இதுக்கான உரிய உத்தரவுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக ஒருத்தர் வந்து அதில் லோன் எடுத்து அந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தினா என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்க இதை நேரடியாகவே உத்தரவுகளை கொடுத்துருக்காங்க. மத்திய அரசினுடைய சிறு குறு தொழில் அமைச்சகம் வந்து இதுக்கு வழிகாட்டுதல்கள் எல்லாம் இதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்கு. சலுகையில் வந்து சலுகையில் வந்து வட்டி கடன், வட்டி தான் ரொம்ப சின்னது, 5% இதை தான் வரும். அந்த மாதிரி சலுகையில் வந்து கடன் உதவி கொடுக்குறாங்க. 5 லட்சம் வரைக்கும் இந்த கடன் உதவி அவங்க வந்து கொடுக்குறாங்க. மோடி அரசாங்கம் வந்து கொடுக்குது. இதனால பல லட்சம் குடும்பங்கள் வந்து இதில் பயனடையுது. இவ்வளோதாங்க, பல லட்சம் குடும்பங்கள் பயனடையுது. இதனால வந்து மக்களுக்கு வந்து நல்லது, மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கு. 30 லட்சம் பேர் இதன் மூலம் குடும்பங்கள், 30 லட்சம் குடும்பங்கள் இதன் மூலமாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு இது வந்து பயன்பெற்றிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தான் சமூக நீதிக்கு ஊறு விளைவிக்கும் செயல் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் சொல்றாரு. அவருக்கு பையன் என்ன சொல்றாருன்னா, இந்த குலக்கல்வி மூலமாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கவங்களால நீங்க வந்து படிப்பை விட்டுட்டு ஓடுங்கன்னு சொல்லி விடுவாங்க. அதுக்கு என்னங்க சம்பந்தம்? அறிவு வேண்டாமாங்க? ஒரு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு வந்து எதை சொல்லணும், எதை மக்களை வந்து ஏமாற்றணுங்கிற ஒரு அறிவே கிடையாதா? ஏதாவது ஒன்று செய்யணும்னா இதை தான் அவர் சொன்னார். அவங்க தந்தை அதான் ஸ்டாலின் சின்னமேளம் சொல்றாரு, விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கும், சமூக நீதிக்கு ஊறுகாய் விளைவிக்குமா? இது சமூக நீதிக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? சமூக நீதினா என்னது? சமூக நீதினா தமிழ்நாட்டில் வந்து பட்டியலின சமுதாயத்தில் மக்கள் வந்து ஒரு 1.5 கோடி பேர் இருக்காங்க, இல்லை 2 கோடி பேர் இருக்காங்க, கரெக்டான புள்ளி வரும் நமக்கு தெரியாது, இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும். அதானே முறை? அதானே முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே அதில் பிரதிநிதித்துவம் அது கொடுக்கணும். வன்னியர் சமுதாயம் இவ்வளோ பெரிய இது இருக்குது அப்படின்னா, எண்ணிக்கையில் இருக்காங்க, அவங்க ஒரு 1.5 கோடியை தாண்டி இருக்காங்க அப்படின்னா அந்த மக்களுடைய எண்ணிக்கைக்கு அடிப்படையில், அந்த விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். நாடார் சமுதாயம் இவ்வளவு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தக்கவாறு கொடுக்கணும். முக்குலத்தோர் வந்து இவ்வளவு சதவீதம் இருக்காங்க, இவ்வளவு கோடி பேர் இருக்காங்க, 1.5 கோடி இல்லைன்னா அது கொஞ்சம் முன்ன பின்ன எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா அந்த விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அப்படி தானே? சின்னமேளம்னு ஒரு ஜாதி இருக்குங்க தமிழ்நாட்டில். அது வந்து தெலுங்கு வரவு, ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு ஜாதி தான், இடம்பெயர்ந்து வந்த ஒரு ஜாதி தான். தப்புன்னு நான் சொல்லலை. அது வந்துட்டு இந்தியா முழுக்க எல்லாருமே சகோதரர்கள், அதில் நமக்கு பிரச்சனை இல்லை, சொல்கிறவங்களுக்கு தான் நம்ம பதில் சொல்கிறோம். இப்போ சின்னமேளம்னு ஒரு ஜாதி, அது வந்து ஆந்திராவிலேருந்து பஞ்சம் பிழைக்க அப்படியே கர்நாடகா வழியே தமிழ்நாட்டுக்கு வந்தது.
அதில் ஒரு குடும்பம் தான் கருணாநிதி சின்னமேளம் குடும்பம். உண்மையிலே வரலாறு இதுதான். அப்போ அந்த குடும்பத்தில் அப்படி வந்தவங்க வந்து அந்த ஜாதி இந்த தமிழகத்துக்கு பூர்வீக ஜாதி கிடையாது, சின்னமேளம்ங்கிற ஜாதி. அப்படி வந்த அங்கேருந்து வந்தேரி ஜாதி தான் அந்த ஜாதி, அப்படி தான் நம்ம இதை சொல்லிக்கணும். ஏன்னா அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்தேரி ஜாதி தான் சின்னமேளம்ங்கிற ஜாதி. பெரிய மேளம் இங்கே உள்ளது. பெரிய மேளம்ங்கிற சமுதாயம் வந்து இப்போ தமிழக பூர்வீக குடி. ஆனால் சின்னமேளம்ங்கிற சமுதாயம் வந்து அவங்க ஆந்திராவில் வந்து இடம்பெயர்ந்து இந்த பஞ்சம் பிழைக்க வந்தவங்க. தமிழ்நாடு முழுக்க மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு 10,000 பேர் கூட இல்லை. அந்த 10,000 பேர் கூட இல்லாத ஒரு ஜாதியில இருந்து ஒரு ஸ்டாலின் சின்னமேளம் முதலமைச்சர், அப்புறம் வந்து உதயநிதி சின்னமேளம் வந்து துணை முதலமைச்சர், அப்புறம் வந்து கனிமொழி வந்து திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், அப்புறம் ஸ்டாலின் சின்னமேளம் வந்து திமுகவினுடைய தலைவர், அப்புறம் உதயநிதி சின்னமேளம் வந்து திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர், அப்புறம் வந்து உதயநிதி தயாநிதி மாறன் சின்னமேளம் அவர்கள் வந்து எம்பி. என்னங்க இது? 10,000 கூட கிடையாதுங்க. 10,000க்கு கீழே உள்ள ஒரு சமுதாயத்தை சார்ந்த இவங்களுக்கு இவ்வளவு அதிகமான பதவி, கட்சியிலையும் முக்கியமான பதவியெல்லாம் கொடுத்துட்டீங்க, ஆட்சியிலையும் முக்கியமான பதவியெல்லாம் கொடுத்துட்டீங்க. இது எந்த வகையில் சமூக நீதி சொல்லுங்க? இது எந்த வகையான சமூக நீதி? இது ஒரு சமூக அநீதி இல்லையா? நீங்க குறைந்தபட்சம் துணை முதலமைச்சராக ஒரு பட்டியலிட சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? அப்படி குறைந்தபட்சம் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? நீங்க சின்ன ஜாதியில் உள்ளவங்களை கொண்டு போய் நீங்க பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்ல மாட்டேங்க. நீங்க தான் சொல்றீங்க சமூக நீதினு பேசுறீங்க. நீங்க தான் சமூக நீதி காப்பாளர்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க, எத்துவாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். 3% உள்ள பார்ப்பான் தான் அங்க வேலை பார்க்குறேன், இங்க வேலை பார்க்குறேன் எல்லாம் சொல்லிட்டு அலைஞ்சிங்க. தமிழகத்துல அதுக்கு அதிகாரத்துல அரசு அதிகாரத்தையே மொத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முதலமைச்சர் பதவியில் யார் இருக்கா? அதாவது 0.01 கூட இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து இருக்கீங்க. அது என்ன சமூக நீதி சொல்லுங்க? இதுக்கு பேர் தான் சமூக நீதியா? இந்த சமூக நீதி புண்ணாக்கு புடலங்க இதெல்லாம் எத்துவாளித்தனம், ஏமாற்று வேலை. எத்தனை காலம் தான் நீங்க இப்படி ஏமாத்திட்டே இருப்பீங்க? தமிழர்கள் எத்தனை காலம் தான் ஏமாந்துட்டு இருப்பாங்க? ஆஹா ஊஹோன்னு உடனே நாங்கெல்லாம் தமிழர். எங்க தமிழர்? நீங்க தமிழனே கிடையாது. நீங்க வந்து தெலுங்குல இருந்து வந்த வரவு தானே, அதானே உண்மை. கச்சிராஜா வந்தேரி, நீங்க மட்டும் தமிழன். அது என்ன கணக்கு? ரங்கராஜ் பாண்டே வந்தேரி பீகாரி, ஆனால் நீங்கள் மட்டும் தமிழன். அது எப்படி? எந்த கணக்கில்? அவங்க பீகாரில் இருந்து வந்தேரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆந்திராவிலிருந்து வந்தவங்க, அவ்வளோதானேங்க. எல்லாம் ஒன்று தானே. நீங்களும் ஒன்று தமிழ்நாட்டினுடைய பூர்வீக குடிகள் ஒன்றும் கிடையாதுல்ல. இதை கேட்குறதுக்கு தமிழகத்தில் உள்ள பூர்வீக குடிகளாகிய எங்களுக்கு உரிமை இருக்குது. நான் கேட்குறேன், சகல உரிமையும் இருக்குது. ஆனால் நான் வந்து எனக்கு இந்த கொள்கையில் உடன்பாடு கிடையாது. இப்போவே சொல்கிறேன், நமக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்க வேண்டிய எல்லாமே சகோதரர்கள், அவ்வளோதான். யார் வேணாலும் எந்த மாநிலத்துக்கு போகலாம், எந்த மாநிலத்தை வேணாலும் தொழில் செய்யலாம், எந்த மாநிலத்தில் வேணாலும் அரசியல் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறதுனால நான் இதை உங்களுக்கு திருப்பி கேட்குறேன். நீங்கள் சமூக நீதிங்கிற பேரில் மக்களை ஏமாத்துறதுனால நான் இந்த கேள்வியை கேட்குறேன், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. மக்கள் வந்து விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க. இனிமேயும் நீங்கள் இதே மாதிரி வந்து இந்த குலக்கேள்வி, அப்புறம் வந்து இந்தி எதிர்ப்பு, அப்புறம் வந்து ஊன்னா உடனே வந்து பிராமணனுக்கு எதிர்ப்பு, இந்த மாதிரிப்பட்ட ஈர வெங்காய கதைகள் எல்லாம் இனிமேல் எடுபடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.